நம சிவாய. அதாவது நடப்பது கலியுகமாக இருந்தாலும் கடவுளை காண்பதும் கடவுள் தன்னை பெறுவதும் கடவுளுடன் உரையாடுவதும் அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மனசு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பக்குவப்படும். நம்மளுக்குள்ள உள்ள இறை சக்தி வேலை செய்யும். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எவ்வளவோ நம்ம சொல்லியிருக்கோம். கடவுள் பார்த்ததுக்கும் பேசினதுக்கும் கடவுள் நேரில் வந்ததுக்கும் நேரில் வந்து பேசிக்கிட்டு மறைத்ததுக்கும் எவ்வளவோ அற்புதங்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 18 19 வருஷமா அன்றாடும் கடவுளை உணராத நாளும் இல்லை, பேசாத நாளும் இல்லை. ஒரு சிறு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த கடவுளை உணர்வதற்கு சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி முடிப்போம். அதாவது நம்ம பணி எண்ணிக்கையுமே ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நேற்று திடீர்னு மருதமலை முருகன் ஞாபகம் வந்தது. அப்போ அந்த திருவருள் அப்படிங்கிற ஒரு படம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். தேவருள் திருவருள் அப்படிங்கிற படம். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அதனுடைய அருமை பெருமை தெரிஞ்சிருக்கும். தேவரின் திருவருள், தேவரின் தெய்வம், துணைவன், முருகன் அடிமை, அப்புறம் காரைக்கால் அம்மையார், ராகவேந்திரா, இப்படி படங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்தது. எப்படி கடவுள் வந்துச்சு, எப்படி பக்தர்கள் இருந்தாங்க, எப்படி மாறினாங்க அப்படின்ட்டு எடுத்தது. அதுக்கு பிறகு மருதமலையை படிக்கும் போது சாட்டப்பா சின்னப்பா தேவர் உருவாக்கின ஒரு 7ஆம் படை. அவரே சொந்தமாக முருகனை நேரில் கண்டு பேசி முருகன் சொன்னபடி உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அங்கு பாம்பாட்டி சித்தர் இருந்து தவம் பண்ண இடமும் இருக்கு. நம்ம நிறைய வட்டாட்டி போயிருக்கோம். அப்போ சரி அப்படின்ட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தாச்சு. அப்போ லேசா ஞாபகம் வந்தது அந்த உணர்வுத்தன்மை, உணர்வுதல், புரிதல், சிறிது உரையாடுதல், இது எல்லாம் நடந்தது. அதுக்கு ஆதாரமா நம்ம குறிப்பிட கூட அதை ஒரு சின்ன சீனை போட்டு விட்டோம் ஆன்மீக குறிப்பில் வாட்ஸ்அப்ல. ஏன்னா இந்த காலத்துல எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் வேற கேட்கிறாங்க. அதோட சரி அப்படின்ட்டு நம்ம யதார்த்தமாக உதவி பண்ணோம். ஏன்னா நம்ம எதையுமே திட்டமிட்டு கடவுள்கிட்ட திட்டமிட்டோ எதிர்பார்த்தோ எதையும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் அது புண்ணியம் தராது, அது பலனும் கிடைக்காது. அப்படி திட்டமிட்டு எதிர்பார்த்து பண்ணாலும் நடக்காது. அப்ப சரி அப்படின்ட்டு காலையில இருந்தோம். ஒரு ஐயா வந்தாங்க. என்னையா அப்படின்னாங்க, அவங்க முருகன் கோயில்ல பூஜை பண்றாங்க. அவங்க எப்பாவது ஒரு வட்டம் வருவாங்க. மாசம் ஒரு முறையோ 2 மாசத்துக்கு ஒரு முறையோ ஏதோ யாபகம் வந்த வட்டம் வருவாங்க. நம்ம கோயில்ல இருந்து உள்ள ஏதாவது கிராமத்து கோயில் அப்படிங்கிறதுனால அந்த நம்ம மக்கள் வருஷம் ஒரு முறை தான் அந்த கோயிலுக்கெல்லாம் தேடுற பழக்கம் இருக்கும். அதனால இந்த ஊதுவத்தி, சூடம், எண்ணெய் இதுகள்லாம் நம்ம கோயில்ல இருந்து வாடிக்கையா கொடுத்து விடுவோம். அப்ப அதுக்கிட்ட வர்றாங்க போல அப்படின்ட்டு என்னையா அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த கோயில் அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், அது திருப்பணிகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியாட்டு பேசிட்டு கடைசியில் அவங்க ஒன்று சொன்னாங்க, சாமி நான் இது உங்கள்கிட்ட எனக்கிட்ட எதுவும் கேட்கல, ஒன்னே ஒன்று கேட்குறேன் அப்படின்னாரு. என்னையா அப்படின்னா, நான் வருஷம் மருதமலை போவேன். இந்த வருஷம் போக எனக்கு காசு இல்லை, நீங்கள் கொடுப்பீங்கள்னு நம்பி வந்திருக்கேன் அப்படின்னாரு. எப்படி இருக்கும் பாருங்க. நைட்டு தான் பேசி உறவாடிட்டு தூங்குறோம். காலையில் அந்த முருகன் அவருடைய பக்தரை அனுப்பி விடுறா பாருங்க, என் பிள்ளைக்கு காசு இல்லை, நீ கொடுத்து விடு அப்படின்ட்டு. இதுதான் ஆன்மீகம். இதை உணரணும். ஏதோ வந்துச்சு, ஏதோ போச்சு, யாரோ கேட்டாங்க. ஆனா இதே பொழப்பா நிறைய பேர் தர்றாங்க. நாங்க அவன் அந்த அம்மாவுக்கு போறோம், இந்த தட்டில் வச்சுட்டு கிராமத்துக்கு வருவாங்க. அது பொழப்பு. அவங்களுக்கு போடுறது பாவம் சேரும். அந்த நம்ம தர்மம் செய்யறதையும் ஆராய்ச்சி பண்ணி போடணும். பொழப்பாவே நடத்துறவங்க அந்த குறியோடாங்கி பார்த்துக்கிட்டு பொழப்பா பண்றாங்கல்ல, பிரச்சனை கொடு, கணிக்க காசு கொடு, அஞ்சு போறதும் பாவம் ஓடிய, அஞ்சு போறதும் பாவம் தான். அதே போல இந்த சாமியார் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பிச்சை போடுறது மிகப்பெரிய பாவம். ஏன்னா அவங்களுக்கு உழைக்கலாம், எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு. அதை விட்டுட்டு தெய்வத்தை நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, சாமியை இல்லாட்டி சாமி வேஷம் போட்டு வந்துட்டாங்க, தெய்வம் குத்தமாயிருங்க. ஏன்னா இதுக்கு தெய்வத்தை என்னத்தை தெரியாத வகையில சாமியை கண்டு பயப்படத்தான் செய்யும். ஏன்னா தப்பு நிறைய பண்ணும் போது சாமிகளை கண்டு பயந்துதானே ஆகணும். நம்ம எதுவுமே தவறு பண்ண வேண்டாம். தெய்வம் நேரையே நின்றா கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண்றதுக்குள்ள தவறா பண்ணா சாமியார் வேஷம் போட்டவனை கண்டாலும் பயமாத்தான் இருக்கு, சாமியை கண்டாலும் பயமாத்தான் இருக்கு. சரியா?
அப்போ சரியா அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசணும். என்னைக்கு போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஐயா சொல்றீங்கள போறோம், ஒரு 2-3 நாளைக்குள்ள போலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அவர் கேட்ட நேரம் நேற்று பணம் இல்லை, எப்பவும் முடியாது, நேற்று பணம் இல்லை. ஏன்னா முதலாத்துதே தீவு வாரி வலிச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு ஏதோ சித்த காசு கிடக்கும். கேட்ட உடனே கொஞ்சம் சங்கடம் தான். ஏன்னா என்னோட ஏதாவது ஒரு வகையில வந்துடும், திடீர்னு பணம் கட்டான மட்டும் பணம் இல்லை, இப்படி நடக்காதேன்னு யோசிச்சுட்டு என்னைக்கு போறீங்க, அவர் இன்னைக்கே போவையா அப்படின்னா கண்டிப்பா எனக்கு பணம் வந்துடும், அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தது. என்னைக்கா போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 2-3 நாள்ல போலாம்னு இருக்கேன், நீங்க ஐயா சொல்லுங்க, அதுக்கு இல்லை என்னைக்கு போகணும்னு சொல்லுங்க, அன்னைக்கு போறேன்னாரு. 2-3 நாள் கழிச்சு தானே போறீங்க அப்படின்ட்டு சந்தோஷம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னோம்னா கொஞ்சம் ஸ்கூல்ல அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் கிடந்தது, ஒரு 3000-4000, ஒரு மினிமம் பேலன்ஸ் சொல்ல 7,00,000 ரூபாய் கிடந்தது. அந்த கதை ஒரு சின்ன கதை. ஏன்னா நேற்று டிவிக்கு கொஞ்சம் பணம் பத்தலன்ட்டு நம்ம கையில இருந்தது அக்கௌண்ட்ல போட லேட் ஆயிடுச்சு, வேலை பண்ணிக்கிறனப்பாக அதில் பையன் குறுக்குல போட்டு விட்டுட்டான். ஒரு 7,000 ரூபாய் கம்மியா இருக்கட்டும், அதுல இன்னொரு பக்தர் 3 கோடி ரூபாயை போட்டு விட்டாங்க. ஐயோ ஐயாவுக்கு டிவி கிட்ட பணம் இல்லாம விட்டு அந்த குறுக்குல போட்டாங்களே அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஏன் கேட்காம பணம் போட்டீங்க, என் கையில தான் பணம் இருக்கேன். சரி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, அதுக்கு ஏடிஎம் கார்டு எதுவும் கிடையாது, நம்ம செக்கு கொடுத்துதான் எடுக்கணும் ஸ்கூல் அக்கௌண்ட்ல. சரி சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை செக் எடுத்து அவங்களுக்கு மாற்றி விட்டுலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு அப்புறம் இந்த ஐயா கேட்டவொடனே சரி ரைட்டு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஜிபேயோ கூகுள் பேயோ எதுவும் கிடையாது. ரெண்டாவது சொல்ல போனா அந்த ஐயாட்ட போனே கிடையாது. அப்போ சரி ஐயா அப்படின்ட்டு, அப்போ நீங்க வாங்க என்னைக்கு கிளம்புறீங்களோ முதல் நாளுக்கு தகவல் சொல்லிட்டு வாங்க, பயண செலவு உண்டானதை எல்லாத்தையும் பண்றோம், நல்லபடியா போய் மருதமலையான வேண்டிட்டு வாங்க, எங்களுக்காட்டியும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ இதுல என்ன ஒரு சூட்சமம்னா, அது நம்ம சிவபுரத்திலேயோ நம்மளோ பார்க்கறதோ பேசுறதோ அது பெரிய விஷயமே கிடையாது. சில பக்தர்கள் சொல்றாங்கல்ல, அவங்களுக்காண்டி கருத்து என்ன அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போகவே முடியல, என்னையால ஒரு கோவிலுக்கு போகவே முடியலன்னா அந்த போகக்கூடிய அடியார்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அப்படி உதவி ஏன்னா ஒரு லட்சத்துக்கு போக முடியல அப்படின்னோம்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு கிரகாதி பலன் இருக்கு, அந்த தெய்வம் நம்மளை அனுமதிக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அப்ப அது மனசை இறங்குறதுக்கு என்ன செய்யணும், இப்போ நம்ம ஒரு குழந்தை சேர்க்கப்பட்டது, அதை இசைக்கி பேசி அடிச்சு நம்ம வலிக்கு கொண்டு வருவோம். அப்போ அவங்க கடவுள் மனசுல நம்ம புகுறணும், அந்த தெய்வம் நம்மளை ஏத்துக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம நேரடியாக போக முடியாட்டாலும் இது மாதிரி உண்மையான அடியார்கள், அதுதான் பெரிய விஷயமே. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு உண்மையான அடியார்களை கண்டுபிடிக்க முடியாது, ரைட்டா? உண்மையான அடியார்கள் யார்கிட்ட அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா வேஷம் போடணும். நம்ம ஆளுகளுக்கு காவேஸ்வரம் கட்டணும், ருத்ராட்ச மாலை எல்லாம் அள்ளி போட்டுக்கிறணும், கொண்டை இருந்த சண்டை முடி இப்படி இருந்தா சாமியார் அப்படிமா, ரைட்டா? அதனால உண்மையை கண்டறிஞ்சு உண்மையான அடியார்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். இல்லை அப்படின்னோம்னா எந்த கோவில் விருப்பப்பட்ட கோவில் நம்ம போகணும்னு நினைச்சு போக முடியாம இருக்கோம், அவரையே நினைச்சு அனுதினமும் தொழுகும். சரியா? இது நம்ம மக்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், நம்ம ஆன்மீகத்துக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்ம உணர்ந்ததுக்கும் மக்கள் வழிபாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுதான் ஒரு முரண்பாடு. அதனாலதான் இப்ப வெளியில போறதையும் குறைச்சாச்சு, வெளியில போய் பேசுறதையும் குறைச்சாச்சு, நிறைய விஷயங்கள் கம்மி பண்ணிக்கிட்டே வர்றோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தோன்றதுக்கும் மக்கள் பயன்பாட்டுல இருக்கிற விஷயத்துக்கும் நேர் எதிர்மறையா இருக்கு, நேர் ஆப்போசிட்டா இருக்கு. அவங்க வருஷம் முழுக்க அதே தான் பண்ணுவாங்க. நம்ம இப்ப இதெல்லாம் பண்ணா பிரயோஜனம் இல்லை, நீங்க பண்றது வேஸ்ட்ன்னு சொன்னா அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பெரிய குத்தமா தெரியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இப்போ ஒரு வீட்டுல ஒரு கரகாதி பலன் வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஒரு வீட்டுல ஒரு ஓட்டம் இருக்கு, ஒரு தீய சக்திகள் இருக்குது, ஏதோ ஒரு கரகாதி பலன் இருக்குது. அந்த வீட்டுல நீங்க ஒரு சின்னமா சிறுசா ஒரு விநாயகர் சிலை வச்சு கும்பிடுறீங்களான்னா சிலையை வீட்டுல வச்சு கும்பிடவா உசுறு போயிடும். ஏன்டா பண்றது உள்ள தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வீட்டுல தர்மப்படி நடக்க மாட்டோம், தப்புதான் பண்ணுவோம்ட்டு சிலையை வச்சா வீட்டுல கும்பிட அப்படிமா. அப்போ நம்ம இப்படி மனிதர்கள்ட்ட போய் பேச முடியாது, சரியா? ஏன்னா சாமி அப்படிங்கும் போது நம்ம அது பிள்ளைன்னு நினைச்சு என்னைக்கு நம்ம மனசு மாறுதோ அன்னைக்குதான் நம்ம இறைவனை காண முடியும், அதை உணர முடியும். நம்மளும் உலகத்துல எவ்வளவு வரைய பார்த்திருக்கோம், வித்தியாசமான உலகமா இருக்கு. அந்த புரிதல், இந்த கலியுகம் அப்படித்தான் வேலை செய்யும். புரிதல் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ஏன்னா பழிபோட ஏதாவது ஒரு ஆள் வேணா அதுக்கு அவங்களுக்கு தெய்வம் எளிமையா இருக்கு, தெய்வத்து மேல பழி போடுறதுக்கு எளிமையா இருக்கு. இப்போ மாடியா வீடு கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த குலசாமிக்கு போகும்போது அது
கட்டணம் இல்லாமல் இருக்கலாம், கருவலுக்குள்ள கிடக்கலாம், டைல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அது அவங்க மனசுக்கு உறுத்தவே செய்யாது. நம்ம இப்படி மாட மாளிகையில வாழ்றமே, நம்ம காக்கக்கூடிய ஒரு குலசாமி, ஒரு இஷ்ட தெய்வத்தை கூட விழுங்க, ஒரு குலசாமி நம்ம சாமி இப்படி இருக்கிறது, நம்ம சாமி நம்மளை காக்கிற சாமி இப்படி இருக்கும்போது நம்ம அப்படி இருக்கலாமான்னு உறுத்தாது மக்கள். யாருக்கெல்லாம் உறுத்துதோ அவங்களுக்கு ஞான கண்ணு திறந்துருச்சு, இறைவன் கண்ணை கிடைச்சிருச்சு தான் இருக்கும். எங்க நானும் இப்போ நிறைய நோட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய வீடுகளுக்கு போறோம், நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்களை பார்க்குறோம். அந்த சாமி ரூமு அப்படிங்கும் போது அவங்களுக்கு உசுறு போயிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பெட்டு அப்படியே டபுள் பெட்டு போடலாம், ஏசி ஃபிட் பண்ணலாம், பெட்டு நல்லா குஷன் பெட்டு நல்லா போடலாம். அந்த சாமிக்கு ஒரு கப்போடு வைக்கிறதுக்கு மனசு வராது. இது எந்த வகையில நான் எப்படி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எந்த வகையில சாமியை சடைக்க முடியும்? ஏதாவது ஒரு வீட்டுல என் பெட்டு ரூமை காட்டிலும் என் ஹாலை காட்டிலும் சாமி ரூமு பெருசா வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம படுக்கிற இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், அளவில்லாதவன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவனுக்கு எவ்வளவு தண்ணி ரூம் வேணும்? நம்ம மனுஷன் ஒரு 6 அடி மனுஷன் படுக்கிறதுக்கே எவ்வளவோ விசித்திரமா எவ்வளவோ வசதிகள் வச்சிருக்கமே. அப்போ இறைவன் நம்ம வீட்டுல குடியிருக்கணும்னா அவனுக்கு இடம் எவ்வளவு ஒதுக்கணும்? இது நான் யோசிக்கிறேன். என்னைக்கு இந்த யோசனை வருதோ அவங்க ஞானிகள் ஆயிடுவாங்க, உண்மையான மனித பிறப்பாயிடுவாங்க. எங்க ஒருத்தரை காமிக்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இல்லை, தெரியாம இங்கே நடக்குதா என்னன்னு தெரியல. சரியா? எனக்கு பெட்டு ரூமும், என் பிள்ளைக்கு பெட்டு ரூமும், 10 பேர் இருந்தா 20 ரூமும், 5 பேர் இருந்தா 10 ரூமும், இப்படி எவ்வளவு பேரா வாழ்றாங்க. நம்ம கிராமத்துல எடுத்துக்கிட்டாலுமே கால் இருக்கும், பெட் ரூமு எல்லாமே இருக்கும். ஆனா சாமிங்கிறது ஒரு சின்ன அலமாரியா இருக்கும். இல்லாட்டி இந்த மரக்கட்டனால டிசைன் டிசைனா விற்கிறாங்களா, அதை தூக்கி வச்சுட்டு எங்களை சாமி கண்டுக்கிறவே இல்லை. சாமி எங்களை தேடவே மாட்டேங்க. என்னத்தை சாமியை கும்பிட்டு என்ன செய்யும்? இது எந்த வகையில்? அதை அவங்க அறியாத ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரி. நம்ம என்ன பேசினா பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்டா இறைவனை சதைக்கிறவங்களுக்காண்டி சொல்றேன். நீ எந்த வகையில சதைக்கிறதுக்கு எந்த வகையில நியாயம் இருக்கு? நீ என்ன செஞ்சிருக்க முதல்? நீ யாரு அவரை சடைக்க? அதை யோசிக்க வேண்டாமா? அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் சடைக்கிறோம்? சரி, நம்ம தெய்வம் இல்லாட்டி நம்ம முன்னோர்கள், அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க மனசு வருதா? இல்லாட்டி ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மனசு வருதா? இல்லாட்டி ஒரு 100 ரூபாய் மாசம் நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் மாசத்துல ஒரு 10ல் 1 பங்காவது என் குலசாமிக்கு செய்யறேன், உள்ளூர் சாமிக்கு செய்யறேன், எங்க மனசு வராது. ஏன் அப்படின்னோம்னா அவங்க சம்பாதிக்கணும். நான் சம்பாரிச்சு கடவுளுக்கு கொடுக்கவா? அதே போல அவங்களுக்கு தொழில் ஓடல, கடனாயிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சா, கடவுள் எங்களை சோதிச்சுட்டார், என்னையே நஷ்டப்படுத்திட்டார், கடப்பட்ட கடவுளா உடனே போய் இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னாங்க. கடவுள் நேரம் சொல்லிட்டா நீ சடைச்சிடலாம். நீ வீடு கட்டு, வாசல் கட்டு, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அது ஃபெயிலியரா கடவுள் சொல்லித்தான் பண்ணாங்களாம். சரியா? அதனால மக்கள் அது புரியணும், உணரணும். எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. கடவுள் கருணை பெறுவதற்கு நம்ம சொன்னதெல்லாம் ஒரு அடையாளம். நாங்க அதுக்காண்டி வீட்டுல இன்னொரு வீட்டை இடிச்சுட்டு கட்ட முடியுமா, வைக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க. ஃபர்ஸ்ட் சாமி கூட பழகுங்க. டெய்லி சாமி பண்ணுமா? நிறைய பேர் கரகாதி பலன்றது பூஜை பண்ணிக்கங்க. உங்க வீட்டுல ஒரு ஊதுபத்தி சூட காமிங்கன்னா டெய்லியா காமிக்கணும். என் காதுல கேட்டு கேட்டு ரத்தம் யார்கிட்ட நம்ம என்னைக்கு ஆன்மீகத்துக்கு வந்தோமோ அந்த நாள் முதல் ஏதாவது ஒரு கரகாதி பலம் இருக்கிறதே. சரி, வீட்டுல குளிச்சு முடிச்சுட்டு காலையிலேயே சாயங்காலமா ஊதுபத்தி சுடணும். உங்க வீட்டுல நீங்க சாமி கொடுக்க சொன்னா கூட டெய்லியே சாமி போடணும் அப்படின்னோம்னா என்ன, டெய்லி சாப்பிடணும், உசுறு வாழணும், அதான் தெரியல. ஏன் அப்படின்னோம்னா தன்னை அறியாதவரை பிறரை அறிய முடியாது. அடுத்தவங்க பேச்சை கேட்காதவரை நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. சரியா? நம்ம யார் பேச்சும் கேட்கலன்னு வைங்களேன், நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. அதுபோல நம்ம எதையுமே கண்டுக்கிறாதவரை இறைவனும் கண்டுகொள்ள மாட்டார். அதனால அதப்படியா சாமி கும்பிடலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறலாம். நம்ம எவ்வளவோ வழிமுறைகள் சொல்லியிருக்கோம். கடவுளை பார்க்கறது ஈஸின்னு சொல்லியிருக்கோம். கடவுளோட பேசணும். நான் வானத்திலிருந்து பொத்துட்டா விழுந்தேன், ஏன் என்னைக்கு பேசுது? எத்தனையோ அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அந்த ஐயா வச்சே பேசுவோமே. இப்ப இந்த பணம் கேட்டு வந்தாரு, கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் அந்த ஊர்லயே 500 பேருக்கு மேல இருப்பாங்க. வரும்போது எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரவங்க இருக்காங்க, வசதி படிச்சவங்க இருக்காங்க, எத்தனையோ பேரை கடந்துதான் அவர் வந்திருப்பாரு. ஏன் நம்மள்கிட்ட மட்டும் கேட்கணும்?
அதுதான் இறைவன்.